அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூலை 23, 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்று மத்திய பட்ஜெட், பொருளாதார வளர்ச்சி 7%, ஆய்வறிக்கையில் கணிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. சாதனை படைக்கிறார் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. இது நேற்று நியூஸில் என்ன சாதனை வாசிச்சிருப்போம், இருந்தாலும் இன்னொருக்கா சொல்கிறேன். மத்திய பட்ஜெட் செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னைக்கு 23ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்து சாதனை படைக்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 5 முறை பட்ஜெட்டும் ஒரு முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த மறைந்த முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாயின் சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடிக்கிறார். அதே நேரத்தில் மொரார்ஜி தேசாய் அதிகபட்சமாக 10 முறை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற இலக்குடன் 2024 to 25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம், அதுதான் இலக்குன்னு சொல்லி அந்த ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நாடாளுமன்றத்தில் காலை 11 மணி அளவில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையை தொடங்கியிருக்கிறார். தனது பட்ஜெட் உரையில் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியின் சாதனைகளையும் நிர்மலா சீதாராமன் பட்டியலிடுவார். கடந்த 3 ஆண்டு காலமாக காகித பயன்பாடு இல்லாத பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த முறையே அதே நடைமுறை தொடர இருக்கிறதுனே தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வாசிச்சு பாருங்கள். எண்ம சீர்திருத்தங்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், வருமான வரி சலுகை, நிதி பற்றாக்குறைகள், அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, வீடு கட்ட இணைய வழியில் உடனடி அனுமதி, புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 3500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்படும் குடியிருப்புக்கான கட்டுமானத்துக்கு சுய சான்றிதழ் திட்டத்தின்படி இணைய வழியில் உடனடியாக அனுமதி அளிக்கும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் திங்கட்கிழமை தொடங்கி வைத்தார். ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது தொடர்பாக ஒற்றை சாளர முறையில் சுய சான்றிதழ் திட்டத்துக்கான இணையதளம் www.onlineeppa.tn.gov.in உருவாக்கப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். செய்வானை நாடி விடைநாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல், செய்கின்றவனுடைய தன்மையை ஆராய்ந்து செயலின் தன்மையும் ஆராய்ந்து தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து செய்விக்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பொலிட்டிக்கல் நியூஸ், ஜென்ரல் நியூஸஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கான இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொழிலக உற்பத்தியில் 7 மாதங்கள் காணாத வளர்ச்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியாவின் தொழிலக உற்பத்தி கடந்த மே மாதத்தில் 7 மாதங்கள் காணாத வளர்ச்சியை கண்டுள்ளது. சுரங்கம் மற்றும் எரிசக்தி துறை சிறப்பாக செயல்பட்டது இந்த வளர்ச்சிக்கு கை கொடுத்துள்ளதுன்னு ஃபுல்லாக ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க வாசித்து பார்த்து மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.